அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன காணொளி பதிவு செய்ய போகிறோம்னு சொன்னால் பட்டை கேக் தான் அடிக்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிக்கும் பட்டை கேக்கு, எல்லாருக்கும் தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவையில் பார்த்து பழகலாம். இப்போ நாங்கள் காணொளிக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ வாங்கோ கேக்குக்கு அடிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இதில் மாஜரின், நான் இந்த மாஜரின் தான் வாங்குகிறேன். நான் இதில் ட்ரில்லில் இருக்குது. இப்போ இதுதான் ட்ரில்லில் வாங்கி பாவிக்கிறேன்னா நல்ல மாஜரின் நல்ல மஞ்சளாக இருக்கிறது. அப்போ கேக்கும் நல்ல மஞ்சளாக வரும். உள்ளுக்கு இந்த நல்ல மஞ்சள் பட்டர், இது மாஜரின். அப்போ சீனி எடுத்து வச்சுருக்கிறது அரை கிலோ இது இது மாஜரின். அப்படின்னா எல்லாம் அரை கிலோ எடுத்தால் சரி. சீனி அரை கிலோ. அந்த வரலாம் இங்கே இங்கிட்ட மா இருக்கு. மா உங்களோட இடத்துக்கேற்ப மாக்கள் வேறுபடலாம், பிரச்சனை இல்லை. இதில் நான் அரை கிலோ எடுத்துருக்கேன். எடுக்க போன அளந்து அடுக்கணும். முட்டை பார்த்திங்கன்னா 8 முட்டை எடுத்துருக்கேன். இது அரை கிலோவுக்கு 8 முட்டை. இதுதான் லேவி தோணுன்னு சொல்கிறது. இது ஈஸ்ட் மாதிரி ஒரு இதுதான் பேக் பண்ணுறதுக்காண்டி போடுறது. அப்போ இஞ்சி தேன் இது இதையும் டெலியில் தான், இது இல்லை மற்ற கடையில் இருக்குது. நான் டெலியில் போனோடைய வாங்கினேன். இதில் நான் ஒரு பக்கெட்டு தான் 16 கிராம் தான் அரை கிலோ கண்டு எழுதி இருக்கு. ஆனால் சில நேரங்களில் பொங்காதான், பொங்கி வராது. அப்போ நான் இதில் 1.5 பேக்கெட்டு போடுறேன் அரை கிலோவுக்கு. போட்டால் நல்ல வடிவாக பொங்கி வடிவாக வரும். அப்படின்னு சொன்னால் நான் இதில் 8 16 24 கிராம் அப்படி போடுவேன். 24 22 அப்படி குறைச்சி போடலாம். காணும் மற்ற அளந்து உங்களுக்கு மேசக்கரணி என்ன அளவு 2 அளந்து காட்டுறேன். நான் இப்படி போட்டு தான் என்ன பழக்கம் பேக்கெட்டாக போடுறேன். இது மற்றது நான் பார்க்குறேன் பைனாப்பிள் எசன்ஸ் நான் சில நேரம் போடுறதில்ல. அதில் பைலா சேர்ந்துருக்குது. அப்போ அதால் நான் போடுறதில் உண்டும். இப்போ பைனாப்பிள் எசன்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ நான் இதை சேர்ப்பேன். வந்துட்டு என்ன செய்ய வாசமாக இருக்கு. சரி, ஓகே. முதல்ல நான் சீனியையும் முட்டையின் வெள்ளைக்கருவையும் தான் அடிக்க போகிறேன். சீனி அளந்து இதில் போடைக்குள்ள பார்ப்போம். பார்த்திங்கன்னா அரை கிலோ சீனி எடுத்துக்கிட்டு அரை கிலோ போட்டாச்சு. அரை கிலோ எடுத்துட்டேன். அரை கிலோ சீனி போட்டிருக்குது. இனி முட்டையை ஒவ்வொன்றா எடுத்து போடணும். நான் ஒருமிக்க ஊற்ற மாட்டேன். வெள்ளைக்கரு தனியை ரத்தக்கரு தான் எடுத்துட்டு வெள்ளைக்கருவையைத்தான் சீனியோடு சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த வெடுக்கு நான் எடுக்கிறேன். நான் எல்லாரும் எடுக்கு சிலர் எடுப்பினம். நான் என்னத்துக்கு கண்டாலும் அந்த வெடுக்கு எடுத்துட்டு தான் போடுவேன். முட்டை பொரிக்கிறதா இருந்தாலும் சரி, கேக் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, கொத்து ரொட்டிக்கு இதுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தேன். இப்போ எடுக்கிறேன். அதுதான் அந்த இது அது போட்டால் மணக்கு வெடுக்கு. இந்த ரெண்டு உளுந்துட்டு டக்கண்டு உளுந்துடும். இப்போ எடுத்தா சரி, பார்த்தீங்களோ கையில் விழுந்துட்டு. சரி, ஊற்றியாச்சு, எடுத்தாச்சு. இனி இல்லை, இப்படி வடிவாக விட்டுட்டு ஜலசி வத்தக்குள்ளே விடுவோம். 8 முட்டைன்ற இதையும் தனித்தனி எடுத்துட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இங்கே வெள்ளைக்கரு தனியாக இங்கே எடுத்துட்டு
மஞ்சக்கரு தனியாக எடுத்தாச்சு. அப்புறம் இருக்கட்டும். வெள்ளைக்கருவெல்லாம் வெடுக்கெல்லாம் நீக்கி எடுத்துட்டேன். இனி இந்த சீனியோட ஊற்றி விடுவோம். இந்த வெள்ளைக்கருவை நல்ல க்ரீமியாக அடித்து வரட்டும். இந்த மிஷினில் தான் அடிக்க போகிறேன். ரெடியாக இருக்கு மிஷின். ஓகே, இனி மிஷின் அடிச்சிருது. நல்லா அடித்தா பிறகு நான் பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்களா, இங்கே பாருங்க எப்படி க்ரீமியாக வந்திருக்குன்ட்டு. சீனியும் முட்டை வெள்ளைக்கருவும் சேர்ந்து நல்ல க்ரீமியாக வந்துட்டு சீனி எல்லாம் கரை போட்டுட்டுது. இனி ஒன்றுக்கு இது பவுலில் எடுத்து வச்சுட்டு மாஜரின் அடிக்க போகிறேன். இப்படி அடித்தா நல்லா வருமேனு, அதுக்காண்டி தான் நான் இந்த மெதட்டில் அடிக்கிறேன். சில பேர் பட்டரும் சீனியும் அடிக்கிறது. எனக்கு இது சுகமாக இடக்கண்டு க்ரீமியாக வரும். அடிக்கிறேன். ஒருத்தருக்கு ஒவ்வொரு முறை விருப்பம். திரும்பி மாதிரி அடிக்கலாம். இப்படி எடுத்து வச்சுட்டு இதை வலிச்சுட்டு இதுக்கு புடைக்க வட்டுற புடைக்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முழுக்க எடுக்க இல்லை. இதுக்கான கேக் அடிக்க போகிறேன். கொஞ்சம் தான் க்ரீம் எடுத்து நான் போட்டு அடிக்கண்டு இருக்கட்டும். கீழே இருக்கிறது பரவாயில்லை. மஜரின்னு போடுவோம். மஜரின்னு க்ரீமியாக அடிக்கும். எவ்வளோத்துக்கு அடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு கேக்கு நல்ல பொங்கி நல்ல மாதிரி வரும். அதுக்காகத்தான் விளாடும். காலமே எடுத்து வைக்கலாம் மாதிரியும். அது இப்போதான் இழகி இல்லாட்டில அடிக்க கிடைச்சி எல்லாத்தையும் வைக்க வந்து அதுக்காக தண்டை பாட்டுக்கு விட்டு மட்டும் விட்டேன். திருப்பா பூட்டியாச்சு. இப்படி எது க்ரீமியாக அடித்தாப்பா கொஞ்சம் நல்ல க்ரீமியாக வந்துட்டுது வட்டர். நாங்கள் இது முட்டை வெள்ளைக்கருவும் சீனியும் போட்டதை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அடிப்போம். இப்படியே அடிக்க வேண்டியதான், வேறு ஒரு வேலையும் இல்லை. நம்ம அழிச்சு வைக்கணும். ரெண்டு வச்சு கையால் ரெண்டு அப்படியே அடிச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாதிக்கணும். வெள்ளைக்கரு எல்லாம் முழுக்க சேர்த்துட்டேன். இப்போ நல்ல க்ரீமியாக வந்துட்டார். இந்த கட்டத்தில் நாங்கள் முட்டை சிவத்த கருவையும் சேர்ப்போம். நான் அதை அடித்த மெதட்டில் நீங்கள் செய்தீங்கன்னா சீனி டக்குன்னு கரைஞ்சிடும். கேக் அடிக்க இலவாயிருக்கு. பட்டன் சீனியும் அடிச்சுங்க வேண்டாம். கரை நேரம் பிடிக்குமே அடிச்சு கொண்டிருக்கோம். அது இல்லாட்டி சீனியை கிரைண்டரில் அடிச்சுட்டு தான் பேருந்து போட்டு அப்படி செய்யணும்.
கழிச்சு பார்ப்போம். கேக் முட்டையெல்லாம் சேர்ந்து பட்டரெல்லாம் கொஞ்சம் அடித்தாச்சு. நீ கடைசி கட்டமாக இந்த சேப்பம் அரைக்கிறோமா எடுக்கணும். அரைக்கிலோ மாவை நிறுத்தெடுத்து உடைக்க பார்ப்போம். 1 கிலோ மாவு எடுத்துருக்கேங்க பாருங்க. இது 1 கிலோ பேக்கெட்டு. இதில் அரைவாசி எடுத்துருக்கேன். எடுத்து நிறுத்து போட்டுவிட்டேன். இனி பேக் பண்ணுறதுக்கு தேவையான இந்த லேவித்தோவை போடுவோம். ஊரில் பேக்கிங் பவுடர் இருக்குது தானே, அது நான் போட இல்லை. அதேமாதிரி தான் இதை நினைக்கிறேன். செஞ்சத்தை இதில் இப்படி உள்ள ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி கணக்க போடக்கூடாது. பாரம் பிள்ளைகள் வெளியில் போன வந்துட்டு நம்ம போடாது. சிறிது நேரம் கழிச்சு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேக்கெட்டும் ஒரு பேக்கெட்டும் இதில் அரைவாசியும் போட்டிருக்கேன். சரி, 1/2 கிலோக்கு அப்போதான் பொங்கி தருவது. இந்த கரண்டியால் அளவு பார்த்தீங்கன்னா 2 கரண்டி முட்டை போட்டிருக்கு உள்ள ஒரு. இதுதான் இதுன்ற பேக்கிங் பவுடர் அளவு. ஓகே, இனி மாவோடு சேர்த்து அரிச்செடுப்போம். 2-3 முறை அரிச்செடுத்துட்டு சேர்க்கைக்க பார்ப்போம் பட்டரோடு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரிச்சு எடுத்துட்டேன். வடிவா பேக்கிங் பவுடரோடு சேர்த்து வடிவா அரிச்சு கிளறி எல்லாம் கிளறி விட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த பட்டர் முட்டை இங்கெல்லாம் போட்டதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிப்பேன். கண்டு சுற்றக்கூடாது. மெல்லிய இதில் சுத்தமாக பறந்து இப்படி எல்லா மாவையும் நாங்கள் போட்டுட்டு பார்ப்போம். பார்த்துக்கோன்னா மாவெல்லாம் போட்டு அடிச்சிட்டேன். லைட் நின்று வருவேன். அடிச்சிட்டேன். இனி இந்த பைனாப்பிள் எசன்ஸாக சேர்ப்பேன். கொஞ்சம் காசு தேவையில்லை, வயலா இதான் கிடக்குது. ஆனால் கலட்டி தாங்க, கலட்டு போட்டு பிடிக்கிறேன். பிடிக்கிறேன் எசன்ஸ் விட்டா சரி. தண்ணியை மூடுங்க. இப்போ நாங்கள் எசன்ஸில் கொஞ்சம் விடுவோம். பைனாப்பிள் என்னாசி வாசம் அடிக்க நல்லா இருக்கும். நல்ல ஒரு வாசம். கரண்டியால் வலிச்சு விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட சரி. ரெடியாகி ஓகே. ஓகே, சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் எசன்ஸ் எல்லாம் விட்டாச்சு. கேக் ரெடி ஆகிட்டுது. தட்டி விட்டுட்டு இனி ஊற்ற வேண்டியதான். வெயிலை ஊற்றி
அதுக்கு கப் கேக் வேணுமா, கப் கேக் ஊற்றி விட்டுட்டு ஒரு நோரெல்லாம் செட் பண்ணி விட்டுட்டேன். ஹீட் ஆகி கொண்டு இருக்குது. இதுக்குள்ளே ஊற்றி வட்டம் படுத்தினா அப்புறம் பார்த்தீங்கன்னா வட்ட சீட்டில் எல்லாம் மாஜரின் பூசிட்டு இப்போ நான் ரேக்குள்ளே அலுமினிய ரே தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன். இதுக்குள்ளவே போடுவோம்ன்ட்டு இதை ஊற்றுவோம். இப்படியே ஊற்றி செட் பண்ணுவோம். கப் கேக்கு வைக்கும் செய்ய வேணும். இதையும் செய்து மட்டப்படுத்திட்டு தேவையான அளவு அரைவாசி தான் ரேக்கு போடுவோம். ஏண்டா பொங்கி இல்லை வரும், அதுக்காண்டி. பைனாப்பிள் எசன்ஸ் போட்டது கமகமாண்டு இன்னொரு வாசம் இருக்கு. பிளாம்ஸ் இளநீ போட்டுட்டு கஜுவும் பிளாம்ஸ் நல்லா இருக்கு. எல்லாம் சரிப்படுத்தி மட்டம் படுத்தின பிறகு எல்லாம் பிளம்ஸ் எல்லாம் போட்ட பிறகு ஒரு நோக்கு வைக்க காட்டுறேன். சொன்னாங்க வெயில் எல்லாம் போட்டுட்டேன். பிளம்ஸு கஜு எல்லாம் போட்டாச்சு. இதில் கப் கேக்கும் ரெடி பண்ணிவிட்டு இனி ஒரு நோக்க வைக்க வேண்டியதான். வச்சுட்டு பார்ப்போம். பொருளோ வைக்கிறது ரெடி ஆகிட்டுது. இப்போ பிளம்ஸு கஜு எல்லாம் போட்டாச்சு. வெயில் எல்லாம் போட்டுட்டேன். இதில் கப் கேக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மிச்சம் மூத்த கிடக்கிறது பத்தாது, இன்னும் வச்சு எடுக்க வேணும். இப்போ முதலில் பெருசாக வச்சு எடுப்போம். பொருளோ 10 நிமிஷம் ஆயிட்டுது. நீ வைக்கப்போ வச்சுட்டு பார்ப்போம். இப்போ நான் பொருளுக்கு வச்சுட்டேன். 180 வகையிலையும் இதில் 40 35 40 கிட்ட விட்டுருக்கு. இதில் 2 மேலும் கீழும் எரியிற மாதிரி கட்ட வச்சுருக்கு. இப்போ வச்சாச்சுது. இனி கேக்கு ரெடி ஆகினா அப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்களா, எங்களோட கேக்கு ரெடி ஆகிட்டுது. இஞ்சி கப் கேக் எல்லாம் செய்துட்டேன். இது இதே கேக் பார்த்தீங்களா, இதே கேக் இதே அம்மன்னு சொல்லி 2 பேருக்கும் சின்ன செய்தது. கேக் எல்லாம் ரெடி ஆகிட்டு இத்துடன் இந்த காணியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பெரிய கேக்கை வெட்டி பார்ப்போம். பாருங்க, கத்தி எடுத்தோம். பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு நான் அங்கே வச்சிருக்கிறேன். அடுத்த ரெண்டு வெட்டுவோம். மூல துண்டு காட்டணும், பெரிய துண்டா காட்டினேன். பார்த்தீங்களா எவ்வளோ நேற்று நைஸாக இந்த சைட்டெல்லாம் வெந்து எப்படி வந்திருக்கு. சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. உண்மையிலேயே உங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் விட்டதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கொஞ்சம் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலியை நான் நிறைய செய்ய போகிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். பாய்.